தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். என்னதான் ஆச்சு நம்ம ராவண தேசத்துக்கு? ஆனா ரணக்கொடூர தேசம் மாதிரி தான் ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்தியாவில் கூட இந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் பார்க்கலங்க. ஆனா ஸ்ரீலங்கால அந்த அளவுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. இங்க இருக்க மக்கள் தொகையோட கம்பேர் பண்ணினா இலங்கையில ரொம்ப கம்மி. ஆனா அங்க இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குல்ல, அதுதான் எங்களுக்கே இங்க வேதனையா இருக்கு. இப்போ ஒரு பொலிட்டிஷியனை அவரோட ஆபீஸ்க்குள்ளேயே புகுந்து கொண்டு இருக்காங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஸ்கிரீன்ல தெரியறாருல, இவர் பேரு லசந்த விக்ரமசேகரா. 38 வயசுங்க அவருக்கு. இவர் இந்த ஸ்ரீலங்காவோட எஸ்ஜேபி பார்ட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதாவது சமகி ஜன பலவேகையா, இந்த பார்ட்டியை சேர்ந்தவர் தான் இவர். இந்த அப்போசிஷன் பார்ட்டி இருக்குல்ல, அது சார்ந்த முக்கியமான முகன் இந்த பர்சனை சொல்லலாம். இந்த வெளிகமா இருக்கு பாருங்க, கோஸ்டல் சிட்டி, அதோட கவுன்சில் சேர்மேனும் இதே பர்சன் தான். ஸோ சிட்டிங்ல அதிகாரத்தில் இருக்கிற பர்சனா இந்த நபரை பார்க்க முடியுதா? அந்த குறிப்பிட்ட வெலகமா கவுன்சில் சார்ந்து என்ன நடந்துட்டு இருக்கு சமீபத்தில், வழக்கம் போல அந்த அலுவல் பணிகள் இருக்கும்ல, அதில் லசந்தை பிஸியாக இருந்திருக்காருங்க. அடுத்தடுத்து மீட்டிங் கனெக்ட் பண்ணுறது, இது போல விஷயங்கள் போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ சடனாக ஒரு பர்சன் கையில் பிஸ்டலோடு அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காப்புல. உள்ளே வந்த அந்த பர்சன் வேற யாரையும் டார்கெட் பண்ணலங்க, லசந்தாவை மட்டும் டார்கெட் பண்ணி சுட்டிருக்காப்புல. ஒரு புல்லட்னு நினைக்காதீங்க, பட்டுன்னு அடுத்தடுத்து ட்ரிகரை அழுத்திட்டே இருந்திருக்காப்புல. ஸோ இதில் லசந்தாவுக்கு கடுமையான காயம், இந்த கிரே ஊண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, உயிர் எடுக்கக்கூடிய காயம், அது போல காயங்கள் ஏற்படுது. அந்த இடத்துல இருந்து அந்த கன்மேன் இருக்கால, அவன் எஸ்கேப். லசந்தாவுக்கு கிரே ஊண்டு ஏற்பட்டுருச்சுன்ற விஷயம் தெரிஞ்சதுமே அங்கேருந்து எஸ்கேப். ஏன்னா தெரிஞ்சிடும்ல, உழைக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்ட்டு. இந்த கன்மேன் நினச்ச மாதிரி தாங்க ஆச்சு. ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலான்னு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லணும். அந்த காட்சினா அந்தளவுக்கு இலகன மனசு கொண்டவங்களாம் பார்க்க முடியாது, அப்படி இருந்துச்சு. அங்கே இருந்தவங்கெல்லாம் கதறினபடியே அவர் அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, அந்த ஆஃபீஸ் ரூமே ஒட்டுமொத்தமாக. ஆனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, அவர் இறந்துட்டாரு, டாக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உயிரே பிரிஞ்சிருச்சாங்க. இந்த சம்பவத்தில் மற்ற யாருக்கும் காயம் படலன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது இப்போ ஒரு புதிய விசாரணை கோணத்தை திருப்பி விட்டுருக்கு. எப்படி வந்த பர்சன் இந்த ஒரே ஒரு நபரை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காப்புல? எதனா ஒரு முன்பகை இருந்திருக்குமா, இல்லை வேற எதனா காரணமாக இருந்திருக்குமான்னு போலீஸார் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் லசந்தாவோட வீடு இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக அழுகை குரல் மட்டும் தாங்க கேட்குது. அவரோட பிரேதத்தை கிடத்தி வச்சுட்டு சுற்றி அவரோட உறவினர்கள்லாம் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து ஊர்கள்லாம் இருக்குல்ல, அங்கிருந்த ஒரு ஆட்கள் கூட்டமாக நிரம்பவே அந்த இடமே மரண ஓலத்தால் நிரம்பி இருந்துச்சுங்க. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிறதுலாம் கண்ணெஞ்சே கரைச்சிரும், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸ்ரீலங்கா போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பர்சனை இப்போ கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்திருக்க பிரேக்கிங் இதுதான். அந்த பர்சன் பேர் அமில சப்பலா ரத்நாயக்கின்னு சொல்கிறாங்க. இவருக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ரொட்டும்பா அமிலா. ஆக்சுவலாக இந்த அண்டர் வேர்ல்டு இருக்குல்ல, இதில் இருக்க நிறைய டான்லாம் இருப்பாங்க பாருங்க, அதில் ஒரு டான் தான் இந்த பர்சன்னு சொல்கிறாங்க. துபாய் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண ஒரு அண்டர் வேர்ல்டு டானா. அது மட்டும் இல்லை, இந்த ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் இருக்காங்களே பாருங்க, முதல்ல ஆர்கனைஸ்டு கிரிமினலுக்கு எந்தெந்த நாடுகளே கை காட்டுவோம், ஆனால் இலங்கையை கை காட்டுவோம் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலாங்க. இந்த ஆர்கனைஸ்ட் கிரிமினல்ஸ் அதிகமாக இருக்க நாடுகள் பட்டியல இலங்கையும் உள்ள வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு தொடர்ந்து கிரைம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஆர்கனைஸ்டா. ஸோ இப்படி இந்த ஆர்கனைஸ்ட் கிரிமினல்ஸ்ல கொஞ்சம் நல்லா மேலே இருக்க ஒரு பர்சன் தான் இந்த பர்சன். இந்த பர்சனை சில மாதங்களுக்கு முன்னாடி ரஷ்யாவில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனால் அதை கடைசி வரைக்கும் யாராலையும் உறுதிப்படுத்தவே முடியல. அப்பேற்பட்ட அந்த பர்சன் பேர் தான் இந்த கொலை சம்பவத்தில் கை காட்டப்பட்டு இருக்கு. இந்த பர்சன் தான் லசந்தாவை கொல்றதுக்கான எல்லா மாஸ்டர் பிளானையும் போட்டு கொடுத்துருக்கலாம், ஆர்கஸ்ட்ரேஷன் இவர் தான் பண்ணியிருக்கலான்னு இவர் மேலே பெரிய ப்ளேம் விழுந்திருக்குங்க. இது போல சந்தேகம் வந்துச்சுன்னா சந்தேக நபருன்ற கேட்டகரியின் கீழே அரெஸ்ட் பண்ணி விசாரிப்பாங்களா? ஆனால் அந்த பர்சன் எங்கே இருக்காப்புல என்ன பண்ணுறாப்புலன்னு தெரியலையே, அப்புறம் எங்கே ட்ரேஸ் பண்ணி பிடிக்க முடியும்? அதுவே கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் தான் இதை பண்ணியிருந்தார் அப்படின்னா எதுக்காக பண்ணியிருக்கணும்? இந்த கேள்வி எல்லாருக்கும் வருதில்ல. விசாரணை முடிவில் தான் அது நம்மளுக்கு தெரியும் போல இருக்கு. இந்த ஸ்ரீலங்கா சார்ந்த சமீபத்தில் நடந்துட்டு இருக்க விஷயம்லாம் கவனிச்சிங்களா? ஒரு மாதிரி நம்ம மனசே பதற வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இயற்கை சூழலுக்கு பேர் போன நாடு ஸ்ரீலங்கா. அங்கே யாராவது டூரிஸ்டாக போகிறாங்கன்னா எதுக்கு போவாங்க? மேக்ஸிமம் இயற்கையோடு இயற்கையாக வாழலாம், அந்தளவுக்கு சூழல் சூப்பராக இருக்கும். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான்
ஆனால் இதுக்கப்புறம் இது போல கிரிமினல்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்ச எத்தனை பேர் அங்கே டூரிசம் மேற்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த நாடு நலன் சார்ந்த இந்த விஷயத்தை நம்ம ஓப்பனாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸ்ரீலங்கா வயலண்ட் கிரைம்ஸ் இருக்குல்ல, அது இந்த வருஷம் ரொம்ப அதிகரிச்சிருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆண்டுகளோட கம்பேர் பண்ணுறப்ப எந்த அளவுக்குன்னா, இந்த ட்ரக் கேங்ஸ்லாம் இருக்கும்ல, ப்ளஸ் இன்னொரு பக்கம் ஆர்கனைஸ்டு கிரைமு, இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி தான் தொடர்ந்து அவ்வளோ உயிர்கள் பறிக்கப்பட்டு இருக்கு. வர்றாங்க, பிஸ்டல் எடுக்கிறாங்க, போடுறாங்க, ஓடிடுறாங்க. வர்றாங்க, பிஸ்டல் எடுக்கிறாங்க, போடுறாங்க, ஓடிடுறாங்க. இது ரிப்பீட்டாக அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அதாவது எங்கெங்கேயோ நாடுகளில் இருந்து போதைப் பொருட்களை இலங்கை கிட்ட வரைக்கும் வர வச்சிருவாங்க. அங்கேருந்து எப்படியோ போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த ட்ரக்கை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குள்ளேயே அந்த கேங்குக்குள்ளேயே அங்கே பிரச்சனை பெருசாக வெடிக்கவே தான் ஒருத்தர் மாறி மாறி போட்டு தள்ளிக்கிறது. அது பப்ளிக் பிளேஸ் அதிகமாக நடக்குது. அந்த கொடுமை வேற. இந்த வருஷம் மட்டுமே, இந்த வருஷம் முடியல, ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. இதில் 51 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 56 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. லசந்த் இருக்கார்ல, இவர் தான் இந்த சர்ஜில் ஃபர்ஸ்ட் பொலிட்டிஷியனுங்க கொல்லப்பட்டிருக்கிறதுல. அதான் இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னோன்னா இது போல் கிரைம்ஸு. இதில் பொலிட்டிஷியன் யாரையுமே கை வைக்கல. ஃபர்ஸ்ட் டைமாக அவரை வரைக்கும் இப்போ கை வச்சிருக்காங்க. சஜித் பிரேமதாசா, இந்த எதிர்கட்சி இருக்குல்ல, பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் எதிர்கட்சிகளோட தலைவர். இவர் இந்த விஷயத்தை பார்லிமெண்ட்டில் எழுப்பிட்டாருங்க. என்னங்க இது ஸ்ரீலங்கா இப்படி ஆயிடுச்சு, நம்ம நாட்டோட பாதுகாப்பு எங்கே போச்சு அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காரு. சரியான கேள்வி தான், சரியான நேரத்தில். ஏன்னா இலங்கையில் நடக்கிற விஷயங்களை எங்கேயோ இருந்து பார்க்குற நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. உள்ளுக்குள்ளே இருக்க பொலிட்டிஷியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும். ப்ரோ, அரசியல்வாதிகள் வேலை என்ன ப்ரோ, அரசியல் பண்ணுறது தானே. எல்லாரும் இப்போ தான் கேள்வி கேட்பான்னு கேட்டிங்கன்னா கேட்கணும். அரசியல்வாதிகளோட வேறு அரசியல் பண்ணுறது தான். ஆனால் எந்தெந்த நேரத்தில் எதை கேட்கணும்னு இருக்குல்ல, இந்த நேரத்தில் கேட்டிருக்காங்களா, அதை வரவேற்போம். இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய எம்பிஸ் கூட பார்லிமெண்ட்டில் இந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக எழுப்பியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பயம் உள்ளார இருக்கும்ல. இப்போ லசந்தாக்கு நடந்திருக்கு, நாளைக்கு நமக்கு நடந்துருச்சுன்னா சார், இப்போ ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எதுவுமே சொல்லியான்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இது ஏற்றுக்கலாமா சப்பக்கட்டான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறாங்க, எங்கள் இந்த லா அண்ட் ஆர்டரை ஃபுல்லாக காப்பாற்றுறதுக்காக எந்த அளவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இதுக்கப்புறம் பண்ணுவோம். நாம் இந்த கேங்லாம் இருக்குது பாருங்க, இலங்கையில் நிறைய கும்பல் கிரிமினல் கேங்லாம், அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பிரயத்தனம் எடுப்போம். போலீஸ் ஏற்கனவே டசன் கணக்கில் இந்த கேங் லீடர்ஸ் பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. சந்தேகம் வந்துட்டாலே உடனே கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. அதுலேயும் நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் பல பேரையும் பிடிச்சி இன்னும் விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. விசாரணை நடக்குதுன்னா அப்படி கொலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எங்கேயும் லூப் ஹோல் இருக்க மாதிரி தானே தெரியுது. இப்போ இந்த கேங் எல்லாத்தையுமே கூண்டோடு ஒழிக்கிறதுல ஸ்ரீலங்கா அரசுக்கு என்ன நம்ம பெரிய தலைவலியே, இந்த கேங் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இலங்கைக்குள்ளே இருந்தால் தானே பிரச்சனைன்ட்டு வெளிநாடுகள் தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கே இருந்தபடியே ஆப்ரேட் பண்ணுறாங்க இலங்கைக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்களை. உதாரணத்துக்கு துபாய், இந்தோனேஷியா, இந்தியா, நேபாள் இங்கெல்லாம் போயிட்டு ஹைட் அவுட் ஆயிடுறாங்க. ஸ்ரீலங்கா போலீஸ் இருக்காங்களே, அவங்க இந்த ஃபாரின் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்களே, அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ இன்னொரு நாட்டுக்குள்ளே இருக்கிற போய் நீங்கள் தூக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள இருக்க ஏஜென்சிஸ் அதை தடுக்கிறதுக்கோ இல்லைன்னா மற்ற விஷயங்களுக்கோ காரணம் அமைஞ்சிரும். பார்த்தீங்களா, அதை நடக்கக்கூடாது. அந்த ஏஜென்சிஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா போலீஸ் அவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எதுவுமே பெருசாக கை கொடுத்த மாதிரின்னு தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு இஷாரா செவந்தியை தூக்குனாங்க பார்த்தீங்களா ரீசெண்டாக, அதுதான் பர்ஃபெக்டாக கை கொடுத்துச்சு அவங்களுக்கு. இந்த ஃபாரின் ஏஜென்சிஸ் கூட கொலாப் பண்ணி இது போல் எத்தனை நாடுகளில் நேபாள் அதை பண்ணியிருந்தாங்க ஓகேவா, இது போல் எத்தனை நாடுகளில் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய ஃபாரின் ஏஜென்சிஸ் இருக்குல்ல, அவங்க ஸ்ரீலங்கா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறதாவும் அவங்க சில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் இருந்து தான் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இந்த அளவுக்கு கேங் எல்லாத்தையுமே தூக்கணும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம், ஒரு கிரிமினல் எதுக்காக அரசியல்வாதியை கொல்லணும்? இந்த கேள்வி மனசார எல்லாருக்குமே எழுதா? ஏன்னா அவங்கவுங்க கும்பல்களுக்குள்ள சண்டைனா அதுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். ஆனால் ஒரு அரசியல்வாதி வரைக்கும் தொடுறாங்க அப்படின்னா இதில் ஏதோ ஃபிஷியாக இருக்குல்ல. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஆயுதங்களும் சரி இந்த போதைப் பொருட்களும் சரி இலங்கைக்குள்ளே வர்றது எப்போ முழுமையாக தடுத்து நிறுத்தப்படுதோ அப்போ மட்டும்தான் இலங்கையில் இது போல் கிரைம் எல்லாமே குறையும். குறையிறது என்ன, மொத்தமாக எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது இந்த ஆர்ம்ஸையும் ட்ரக்ஸையும் உள்ளே கொண்டு வராமல் இருக்க விடுறது தான். ஏன்னா இந்த ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் இருக்காங்களே, அவங்களோட முக்கியமான வேலை என்ன நினைக்கிறீங்க, எப்படியாவது இந்த ஆர்ம்ஸை நாட்டுக்குள்ளே கொண்டு வருது. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மதராசி படம் பார்த்தீங்களா, அதில் துப்பாக்கிகள்லாம் கண்டினியூஸாக கொண்டு வருவாங்க பாருங்க, எட்டெல்லாம் அதை மைண்டில் வச்சுங்க. அது போல தான் சொல்கிறேன். அப்புறம் ட்ரக்ஸு, இது லோகேஷ் கனகராஜ் படத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்க முடியும். இது போல விஷயங்கள் இலங்கைக்குள்ளே வர்றதை முற்றுமுழுதாக அவங்க தடுத்து நிறுத்தணும். மூணாவது, இஷாரா செவந்தி மாதிரி இன்னும் எத்தனை பேர் இலங்கைக்குள்ளேயே உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிலங்க.
இந்த பயங்கரவாதிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பர் செல்லுன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது போல் இந்த ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் இருக்காங்களே, இவங்களுக்கு மத்தியில் இலங்கையில் எவ்வளோ பேர் அந்த இஷாரா சேவை இந்த மாதிரி உருவாக்கி விட்டுருக்காங்களோ. நல்லா விஷயம், இலங்கையில் எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கேயும் தலைவிரிச்சு ஆடுதில்ல. அப்படி இருக்கும்போது நாம் எதனா வேலை செஞ்சால் நம்மளுக்கு காசு வரும், வேலை கிடைக்கல, அப்போ கிடைக்கிற வேலையை செய்யுமோன்னு எத்தனை பேர் கிரிமினல்ஸாக மாறுறதுக்கு எண்ணம் கொண்டிருப்பாங்க. பாசிபிளே இல்லைன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக இருக்கும். அதாவது முதல்ல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காசு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு இந்த அண்டர்வேல்டுக்குள்ளே விழுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் கத்தி எடுத்தாலும் துப்பாக்கி எடுத்தாலும் அவ்வளோ சீராக அதை விட்டு வெளியே வர முடியாதுல்ல, அதில் தானே சாவு நிச்சயம். அதுக்கப்புறம் பணத்தை பெருசாக பார்க்க இன்னும் சொகுசு வாழ்க்கை சார்ந்த ஆசை வர வர கிரைம் இன்னும் அதிகரிச்சுட்டே போவாங்க. ஒரு நாட்டில் கிரைம் ரொம்ப பெருசாக மாறுறதுக்கு இதுவும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இலங்கையோட ஜனாதிபதி இருக்கார்ல ஏகேடி அனுரகுமார திசாநாயக்க, இவர் மேலே அங்கே இருக்க மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சுருக்காங்க. அதை பார்க்குறப்ப ஓகே, நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. புதுசாக ஒருத்தர் நம்புறாங்க, அவரை கொஞ்சம் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. ஆனால் இந்த தொடர் கிரைம்லாம் இருக்குல்ல இலங்கையில், இதெல்லாம் ஏகேடியோட பேர் இருக்குல்ல, நல்ல பேர், அதை அசைச்சு பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கேங் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டால் மட்டும்தான் ஏகேடி அரசு மேலே இருக்க நம்பிக்கை இருக்குல்ல, அதுவும் ஸ்திரமாக மேலே நிற்கும். பாப்பா என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.